ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து 10th சயின்ஸ்லேருந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான லெசன் பார்க்க போகிறோம். தாவரம் மற்றும் விலங்கு ஹார்மோன்கள். அந்த லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதில் பாக்ஸ் கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். தாவர ஹார்மோன்களோட வகைகள் தாவர ஹார்மோன்கள்னால் அது என்னென்ன ஹார்மோன்கள் நல்லா பார்த்துங்க. ஆக்சின்கள், சைட்டோகைனின்கள், ஜிப்ரலின்கள், அப்சிசிக் அமிலம் மற்றும் எத்திலின். இதுதான் தாவர ஹார்மோன்கள். 5 வகையான ஹார்மோன்கள் தாவர ஹார்மோன்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா ஆக்சின்கள், சைட்டோகைனின்கள், ஜிப்ரலின்கள், அப்சிசிக் அமிலம், எத்திலின். இது 5மே தாவர ஹார்மோன்கள் அப்படிங்கிறாங்க. அடுத்து ஒரு பாக்ஸ் கண்டு பாருங்கள். அதில் ஆக்சின்களில் இருக்குல்ல தாவர ஹார்மோன், அதில் எது இயற்கை ஆக்சின்கள், எது செயற்கை ஆக்சின்கள்னு பார்த்துங்க. ஏன்னா நம்ம புக்கில் பாக்ஸ் கண்டென்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதிலே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துங்க. ஃபினைல் அசிட்டிக் அமிலம் மற்றும் இண்டோல் 3 அசிட்டோ நைட்ரேல், இதுதான் இயற்கை ஆக்சின்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ ஆக்சின்கள் அப்படின்னாவே தாவர ஹார்மோனு. அந்த தாவர ஹார்மோனில் எது இயற்கை ஆக்சின், எது செயற்கை ஆக்சின் அப்படின்னா ஃபினைல் அசிட்டிக் அமிலம் ப்ளஸ் இண்டோல் 3 அசிட்டோ நைட்ரேல், இது ரெண்டுமே இயற்கை ஆக்சின்கள் அப்படிங்கிறாங்க. செயற்கை ஆக்சின்கள் எது அப்படின்னா இண்டோல் 3 பியூட்ரிக் அமிலம், இண்டோல் ப்ரோபியோனிக் அமிலம், நாப்தலின் அசிட்டிக் அமிலம், 2,4,5 டி ட்ரைக்ளோரோஃபினாக்சி அசிட்டிக் அமிலம். இது எல்லாமே செயற்கை ஆக்சின்கள் அப்படிங்கிறாங்க. இயற்கை ஆக்சின்கள்னா ஃபினைல் அசிட்டிக் அமிலம், இண்டோல் 3 அசிட்டோ நைட்ரேல், இதுதான் இயற்கை ஆக்சின்கள். செயற்கை ஆக்சின்கள் அப்படின்னா இண்டோல் 3 பியூட்ரிக் அமிலம், இண்டோல் ப்ரோபியோனிக் அமிலம், நாப்தலின் அசிட்டிக் அமிலம், 2,4,5 டி அப்படின்னா ட்ரைக்ளோரோஃபினாக்சி அசிட்டிக் அமிலம். இது செயற்கை ஆக்சின்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம பார்க்குறது பாக்ஸ் கண்டென்ட் தான் கேட்குறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. நாளமில்லா சுரப்பு மண்டலம் மற்றும் அதன் செயல்பாடுகளை பற்றிய உயிரியல் பிரிவு எண்டோக்ரைனாலஜி அப்படிங்கிறாங்க. அந்த எண்டோக்ரைனாலஜி அப்படின்னா நாளமில்லா சுரப்பி மண்டலம், அதோட செயல்பாடுகளை பற்றிய உயிரியல் பிரிவு தான் எண்டோக்ரைனாலஜி அப்படிங்கிறாங்க. நாளமில்லா சுரப்பி மண்டலத்தோட தந்தை யார் அப்படின்னா தாமஸ் அடிசன் அப்படிங்கிறாங்க. நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தை தாமஸ் அடிசன். அடுத்து ஹார்மோன் என்ற சொல்ல முதலில் அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னா WH பெய்லிஸ் மற்றும் EH ஸ்டார்லிங் ஆகியோர் தான் ஹார்மோன் என்ற சொல்லை முதலில் 1909ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தினர் அப்படிங்கிறாங்க. ஸோ முதலில் கண்டறிந்த ஹார்மோன் அப்படின்னா செக்ரிடின் அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எண்டோக்ரைனாலஜி அப்படின்னா என்னன்னு பார்த்துங்க. அடுத்து நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தை அப்படின்னா யார், ஹார்மோன் அப்படிங்கிற சொல்ல முதலில் அறிமுகம் செஞ்சது யார், ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச ஹார்மோன் எது, அதெல்லாம் இதுலேயே 4 கொஸ்டினுக்கான வாய்ப்பு இருக்குது, பார்த்துங்க. எண்டோக்ரைனாலஜி அப்படின்னா நாளமில்லா சுரப்பி மண்டலம் மற்றும் அதன் செயல்பாடுகளை பற்றிய பிரிவு, உயிரியல் பிரிவு தான் எண்டோக்ரைனாலஜி அப்படிம்பாங்க. நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தை அப்படின்னா தாமஸ் அடிசன். WH பெய்லிஸ் மற்றும் EH ஸ்டார்லிங் ஆகியோர் தான் ஹார்மோன் என்ற சொல்லை முதலில் அறிமுகப்படுத்தினாங்க. எந்த ஆண்டுனா 1909ஆம் ஆண்டு. முதலில் கண்டறிந்த ஹார்மோன் எது அப்படின்னா செக்ரிடின். நாளமில்லா சுரப்பிகள் அப்படின்னா எந்தெந்த சுரப்பிகள்னு பார்த்துங்க. பிட்யூட்ரி சுரப்பி, தைராய்டு சுரப்பி, பாராதைராய்டு சுரப்பி, கணையம், அட்ரினல் சுரப்பி, இனப்பெருக்க சுரப்பிகள், தைமஸ் சுரப்பி. கணையம் அப்படின்னா லாங்கர்கான் திட்டுகள் அப்படிங்கிறாங்க. அட்ரினல் சுரப்பி அப்படின்னா கார்டெக்ஸ் மெடுலா. இனப்பெருக்க சுரப்பிகள்னா விந்தகம், அண்டக சுரப்பிகள் அப்படிங்கிறாங்க. ஸோ மனிதனில் மற்றும் பிற முதுகெலும்பிகளிலும் காணப்படும் நாளமில்லா சுரப்பிகள் எது அப்படின்னா பிட்யூட்டரி சுரப்பி, தைராய்டு சுரப்பி, பாராதைராய்டு சுரப்பி, கணையம், அட்ரினல், இனப்பெருக்க சுரப்பிகள், தைமஸ் சுரப்பிகள். இதெல்லாம் நாளமில்லா சுரப்பிகள். இந்த கேள்வி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருந்தாங்க. பீனியல் சுரப்பில் எந்த ஹார்மோன் சுரக்குது அப்படிங்கிற மாதிரியான கேள்வி இடம்பெற்றிருந்துச்சு. மெலட்டோனின் எனும் ஹார்மோன் தான் பீனியல் சுரப்பில் சுரக்கின்றது. இந்த ஹார்மோன் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மெலட்டோனின் அப்படிங்கிறது கால தூதுவர்கள் அப்படிங்கிறாங்க. ஏனெனில் உடல் முழுமைக்கும் இரவு நேரத்தினை உணர்த்தும் பணியினை இந்த ஹார்மோன் தான் மேற்கொள்கிறது அப்படிங்கிறாங்க. இரவு நேரங்களில் ஒளி, குறிப்பாக குறைந்த அலைநீளம் கொண்ட ஒளிப்படுவதால் மெலட்டோனின் ஹார்மோனோட உற்பத்தி குறைகிறது. மெலட்டோனின் உற்பத்தி குறைவதால் இயற்கையான உறக்க சுழற்சி பாதிக்கப்படுகிறது. இதனால் உண்டாகும் உறக்கமின்மையின் காரணமாக வளர்சிதை மாற்ற குறைபாடுகள் ஏற்படுகின்றன அப்படிங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா பீனியல் சுரப்பியில் சுரக்கும் ஹார்மோன் எது அப்படின்னா மெலட்டோனின். அந்த மெலட்டோனின் என்ன சொல்கிறாங்கன்னா கால தூதுவர்கள் அப்படிங்கிறாங்க. அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பீனியல் சுரப்பி, அதில் சுரக்கும் ஹார்மோன் மெலட்டோனின். மெலட்டோனின் என்ன சொல்கிறாங்க, கால தூதுவர்கள்.
அடுத்து பாருங்கள் தைராக்சின் ஹார்மோனை பற்றி சொல்லியிருக்காங்க. எட்வர்ட் சி ஹெண்டல் என்பவர் வந்து 1914ஆம் ஆண்டில் முதன்முறையாக தைராக்சின் ஹார்மோனை படிக நிலையில் வந்து தனித்து பிரித்தார் அப்படிங்கிறாங்க. ஸோ தைராக்சின் ஹார்மோனை வந்து படிக நிலையில் தனித்து பிரித்தது யார் அப்படின்னு வந்து கெண்டல். எந்த ஆண்டுனா 1914. ஹேரிங்டன் மற்றும் வந்து ஜார்ஜ் பார்ஜர் வந்து ஆகியோர் வந்து தைராக்சின் ஹார்மோனோட மூலக்கூறு அமைப்பை 1927ஆம் ஆண்டில் கண்டறிந்தார் அப்படிங்கிறாங்க. ஸோ அதை வந்து படிக நிலையில் பிரித்ததுன்னா 1914, அது 1927 வந்து அதோட மூலக்கூறு அமைப்பை வந்து 2 பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒன்று ஹேரிங்டன், ஒருத்தர் வந்து ஜார்ஜ் பார்ஜர் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் தைராய்டு சுரப்பியானது தைராக்சினை சுரக்க 120 மியூஜி அடினோ அயோடின் வந்து தேவைப்படுகிறது. ஸோ அந்த தைராக்சினை சுரக்கிறதுக்கு வந்து 120 மியூஜி அயோடின் வந்து தேவைப்படுகிறது. ஸோ எவ்வளவு அயோடின் தேவைப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கூட இடம்பெறும் பார்த்துங்க. ஸோ கெண்டல் என்பவர் 1914ஆம் ஆண்டு தைராக்சினை வந்து படிக நிலையில் பிரித்திருக்காங்க. இதே ஹேரிங்டன் ப்ளஸ் வந்து ஜார்ஜ் பார்ஜர் வந்து 1927 வந்து அந்த தைராக்சினோட மூலக்கூறு அமைப்பை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு நாளுமே தைராய்டு சுரப்பி வந்து என்ன தைராக்சினை சுரக்க வந்து 120 மியூஜி அயோடின் வந்து தேவைப்படுகிறது. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து என்னன்னா இது வந்து இன்சுலின் சம்மந்தமான கேள்வி. மனித இன்சுலின் ஹார்மோன் வந்து 1921ஆம் ஆண்டில் பெட்ரிக் பாண்டிங், சார்லஸ் பெஸ்ட் மற்றும் மெக்காலட் ஆகியோரால் வந்து முதலில் கண்டறியப்பட்டது. ஸோ மனித இன்சுலின் ஹார்மோன் 1921 யாருன்னா பெட்ரிக் பாண்டிங். இதை கண்டிப்பாக கூற்றுகளை வைப்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. சார்லஸ் பெஸ்ட், மெக்லட் ஆகியோர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ கண்டுபிடிச்சதே 1921 தான். அதை பயன்படுத்த ஆரம்பித்தது 22லே பயன்படுத்தியிருக்காங்க. 1922ஆம் ஆண்டு ஜனவரி 11ஆம் தேதி அன்று முதலில் நீரிழிவு நோயை குணப்படுத்துவதற்காக இன்சுலின் பயன்படுத்தப்பட்டது. ஸோ 21 தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, 22லே பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. மனித இன்சுலின் ஹார்மோன் 1921ஆம் ஆண்டில் பெட்ரிக் பாண்டிங், சார்லஸ் பெஸ்ட், மெக்லாட் ஆகியோரால் முதலில் கண்டறியப்பட்டது. 1922ஆம் ஆண்டு ஜனவரி 11ஆம் தேதி அன்று முதலில் நீரிழிவு நோயை குணப்படுத்துவதற்காக இன்சுலின் பயன்படுத்தப்பட்டது. அடுத்து கார்டெக்ஸ். நம்ம அட்ரினலில் தான் வந்து கார்டெக்ஸ் மெடுலா இருக்குன்னு பார்த்துருக்கோம். அந்த அட்ரினலில் வந்து கார்டெக்ஸ் சுரக்கும் வந்து ஹார்டிசோல் ஹார்மோன்கள் வந்து உடலை வந்து உயிர்ப்பு நிலையில் வைத்திருக்கவும் மிகுந்த பாதிப்பு மற்றும் மன அழுத்தங்களிலிருந்து மீண்டு வரவும் உதவுகிறது. ஸோ கார்டிசோல் என்பது உயிர்காக்கும் பணியை மிகுந்த மன அழுத்த நிலைகள் வந்து மேற்கொள்கிறது அப்படிங்கிறாங்க. எனவே இது வந்து உயிர்காக்கும் ஹார்மோன் அப்படிங்கிறாங்க. ஸோ கார்டிசோல் அப்படின்னா வந்து அது வந்து ஒரு உயிர்காக்கும் ஹார்மோன் அப்படிங்கிறாங்க. அதை நோட் பண்ண நம்ம இப்போ தான் பார்த்தோம். பினியல் சுரப்பியில் வந்து சுரக்கும் ஹார்மோன் வந்து மெலட்டோனின், அதை கால தூதுவர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அட்ரினல் கார்டெக்ஸில் வந்து சுரக்கும் ஹார்மோன் வந்து கார்டிசோல். அதை என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு உயிர்காக்கும் ஹார்மோன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து இந்த தாவர மற்றும் விலங்கு ஹார்மோன்கள் வந்து என்ன பாக்ஸ் கண்டென்ட் இருக்கோ அதை பார்த்துருக்கோம். இது கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட். ஏன்னா இதுலேருந்து கேள்விகள் கேட்குறாங்க. நம்ம சொன்னோம்ல பினியல் சுரப்பிலேருந்து மெலட்டோனின் வந்து ஹார்மோன் வந்து சுரக்குது. ஸோ பாக்ஸ் கண்டென்ட்லேருந்து தான் கேள்விகள் எடுக்கிறாங்க. கொஞ்சம் வந்து அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.